ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் ரீபர்த்துங்கிற மாங்காவோட சாப்டர் 10ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாப்டர் அதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோ அந்த ஜியான்வி பீக்லேருந்து தப்பிச்சு வந்து அந்த நீ பொண்ணு கூட தங்கலான்னு சொல்லிட்டு டிராகன் பீக்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட போயிருப்பான். அப்போ ஏதோ ஒரு சக்தி வந்து அவனை அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கும். அதோட தான் முடிஞ்சிருக்கும் இந்த சாப்டர். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ காணாமல் போனதுனால அந்த நீ பொண்ணு இருந்துட்டு சென்லி நீ எங்கே போயிட்ட, நான் இப்போ உன்னை எங்கே போய் தேடுவேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. நீ என்ன காணான்னு தான் அழுதுகிட்டு இருக்கியான்னு சொல்லி யாடான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அந்த நீ பொண்ணு வந்துட்டு நீயான்னு சொல்லி ஆச்சரியமாக கத்த போகிறப்ப நம்ம ஹீரோ அவளோட வாயை மூடிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், அதனால் அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். டிராகன் பீக்கோட மாஸ்டர் டீமன் கல்ட்டை சேர்ந்தவன் தான். மட்டும் இல்லை, இந்த ஜான்டியன் கிளானோட மாஸ்டரும் அவங்களோட ஆளு தான். அவங்க எல்லாரும் இப்போ இந்த கிளானில் புதுசாக சேர்ந்த எல்லா மாணவங்களையும் இந்த டெவில் பிளட் ஃபார்மேஷனுக்கு பலி கொடுக்க திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த நீ பொண்ணு இருந்துட்டு அவள் வாயில தான் நம்ம ஹீரோவோட கையை எடுத்து விட்டுட்டு ஜென்லி உன்னை இந்த கேட்டு எங்கே கொண்டு போய் விட்டுச்சு, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தான விஷயங்க, இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க உன்னை கொல்லவும் தயங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள 500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான அந்த ஃபார்மேஷன் என்னோட போன ஜென்மத்தில் எப்படி உடஞ்சிச்சின்னு தெரியல, ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அதுக்கு இவனுங்க தான் காரணங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு நீ பொண்ணுக்கிட்ட இது ரொம்பவே ஆபத்தான விஷயம், இப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேளுன்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் சுற்றியும் பார்த்தா அங்கே ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு கிட்ட போய் நின்று பார்த்தா அங்க அந்த ஜியான்வி பீக் மாஸ்டரும் ஜியான்டியான் கிளானோட மாஸ்டரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி கரப்பாம்பூச்சி மாதிரி கொம்பு வச்ச ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு அடுத்த மாதம் நம்ம அந்த டெவில் பிளட் ஃபார்மேஷனை முடிச்சு ஆகணும், அதுக்கு கொடுக்கறதுக்கு பலியாடுகளை ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறான். அவன் கையை பிடிச்சிட்டு யங் உல்ஃப்லாடு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அந்த கரப்பாம்பூச்சி கொம்புக்காரன் தான் அந்த டீமன் கல்ட்டோட அம்பாசிடர். கேட்ட உடனே அந்த ஜியான்வி பீக் மாஸ்டர் இருந்துட்டு நம்ம பிளான் போட்ட மாதிரியே இந்த வருஷம் நிறைய புது மாணவர்களை எடுத்திருக்கோம்னு சொல்றாரு. அந்த கரப்பாம்பூச்சி கொம்புக்காரன் இருந்துட்டு அந்த முட்டா பையலுங்களுக்கே தெரியாது அவங்களோட இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் அவங்களே அழிக்க போறானுங்கன்னு சொல்லி சிரிக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த 2 மாஸ்டரும் சிரிச்சுட்டு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்த நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த பைத்தியக்காரனுங்க இந்த மாஸ்டரோட சேர்ந்து பார்த்த வேலையால என்னோட போன வாழ்க்கையில எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க, அந்த ஃபார்மேஷன் அழிஞ்சதாலும் சொல்லி காண்டாக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கரப்பா மூச்சு கொம்புக்காரனுக்கு அங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லி சந்தேகம் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோ இருக்க இடத்த நோக்கி ஒரு பெரிய அட்டாக் அனுப்புறான். அந்த அட்டாக் பட்டதுல நம்ம ஹீரோ இருந்த செவரே தூள் தூளா நொறுங்கி போயிருது. ஆனா அங்க யாருமே இல்லை. உடனே அந்த கரப்பாங்குச்சிக்காரன் நம்ம தான் ஏதோ சந்தேகப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோ எங்கடா காணான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மறுபடியும் டெலிபோர்டேஷன் ஆகி அந்த பழைய செட் மாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அந்த பழைய செட் மாஸ்டர் இருந்துட்டு நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு இங்கே வரதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்குன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ என்கிட்ட இந்த டோக்கனை கொடுத்து நீங்கள் என்னை தப்பளிக்க வச்சது நான் போய் அந்த டீமன் கல்ட்டுக்கும் இந்த கிளானுக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த டீமன் கல்ட்டை தான் மான்ஸ்டர் செட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பழைய செட் மாஸ்டர் வந்துட்டு ஆமாம் உண்மை தான், இப்போ உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் கொடுத்த டோக்கனை வச்சு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போய் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப நாள் ஆகுன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் அந்த பொண்ணு மூலியமாக நீ ரொம்ப சீக்கிரமாக இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்னா இதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்கள தடுத்திருக்க வேண்டியது தானே, நீங்கள் அதை பண்ணாமல் என்ன வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட உடனே அந்த பழைய செட் மாஸ்டர் வந்துட்டு என்னால் அதை பண்ண முடியும்னு சொல்லி நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷங்களுக்கும் டீமனுங்களுக்கும் இடையே நடந்த சண்டை முடிஞ்சு 10,000 வருஷம் ஆயிடுச்சு. அதில் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பேர் உயிரை விட்டு இருப்பாங்க இந்த மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக. ஆனா இந்த பைத்தியக்காரனுங்க அந்த மான்ஸ்டர் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம மனித இனத்தை மறுபடியும் அழிக்க பிளான் போடுறானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதை பத்தி தெரிய வந்தப்ப நான் அவங்களை கொல்லலாம்னு சொல்லி பார்த்தேன், ஆனா அதுக்கு முன்னாடியே அவனுங்க திட்டம் போட்டு என்னை இங்க அடைச்சி வச்சுட்டானுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ காண்டாயி அவனுங்க புதுசா வந்த எல்லா மாணவர்களையும் அந்த மான்ஸ்டர்களுக்கு பலி கொடுக்கலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அந்த டேங்க் டாஃபா என்னையும் பலி கொடுக்க திட்டம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அந்த பழைய செட் மாஸ்டர் வந்துட்டு ஆமா ஏற்கனவே உனக்கும் அந்த டேங்க் டாஃபாவுக்கும் பழைய பகை நிறைய இருக்கு, அப்படி இருக்கப்பா உன்னை சும்மா விடுவானான்னு சொல்லிட்டு அதனால தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ தான் அந்த செட்டில் புதுசாக சேர்ந்த எல்லாத்தையும் அந்த பைத்தியக்காரனுங்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் முன்னாடி மண்டி போட்டு என்னை தேர்ந்தெடுத்ததுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்றான். அதை பார்த்த உடனே அவர் இருந்துட்டு என்னது நன்றி, அப்போ உனக்கு இதெல்லாம் பார்த்து பயமா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் மட்டும் என்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தீங்கனாலும் அப்பயும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன், அந்த மாஸ்டருங்க மட்டும் அந்த வெற்றிகரமாக அந்த ஃபார்மேஷனை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா கோடிக்கணக்கான மனுஷங்க செத்து போவாங்க, அதை தடுக்கிறதுக்காக நான் என்ன வேணுமா பண்ணுவேன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே பழைய செட் மாஸ்டர் வந்துட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம், அது மட்டும் இல்லை மற்றவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக அவனோட உயிரையே ரிஸ்கில் வைக்கிறான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு சரி நேரம் போய்கிட்டே இருக்கு, நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்லை, இனிமேல் எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு, நீ தான் தனியாக அவங்கள தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து கிளம்புன்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்
பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.